அன்பான உறவுகளுக்கு என் இனிய காலை வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி சைவத்தில் பெஸ்ட்டான ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பிரியாணி தான், மீல் மேக்கர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது நான்வெஜ்ஜில் மட்டன் பிரியாணி எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இந்த பிரியாணி மீல் மேக்கர் பிரியாணி செம்ம டேஸ்ட் இருக்கும். இதுக்கு சைடிஷாக நான் இன்றைக்கி சிம்பிளாக ஆனியன் ரைத்தா தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு துண்டு இஞ்சி, 10-15 பல் பூண்டு, ஒரு மிளகாய், ஒரு தக்காளி புளிப்பு டேஸ்ட்டுக்காக மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஜாதிபத்திரி கொஞ்சம், கல்பாசி கொஞ்சம், ஒரு பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, ஒரு கல்பாசி. இதுக்கு தேவையான 100 கிராம் மீல் மேக்கரை ஒரு வெந்நீரில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இறுக்கமாக புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஸ்பைசஸும் சேர்த்து அதோடு சேர்த்து 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரியணும். பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். கருகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது, அதனால் பொன்னிறமாக வந்தோடனே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். அது வதங்குறதுக்குள்ளே நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்படி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது இருக்கு இல்லையா, நம்ம அரைச்சது அதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் மசாலா அதிகமாக சேர்க்க மாட்டேன், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. நான் ஆச்சி பிரியாணி மசாலா தான் எப்போ யூஸ் பண்ணுறேன். அந்த ஆச்சி பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதோட சேர்த்து நம்ம கலருக்காக கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஏற்கனவே காரத்துக்கு ஒரு மிளகாய் போட்டிருக்கேன். நான் பாப்பாக்காக காரம் கம்மியாக தான் சமைப்பேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கின மசால் வாசனை போன உடனே நம்ம தக்காளி, ஒரு சின்ன தக்காளியை பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பொடிப்படியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கிறேன். நெய் சேர்க்கும்போது சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நாங்கள் நறுக்கி வச்சுருக்கேன். நான் பெரிய மீல் மேக்கர் எடுத்ததுனால வேக வச்சு அதை அப்படியே 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சதை இதோடு சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா இப்படி 2-3 தடவை பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பிலே இருக்கட்டும். அப்போ நம்ம அதை உப்பு மசால் இதில் நல்லாவே இறங்கிரும். இறங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த தயிர் சேர்த்துக்கிறோம். இந்த தயிர் சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் புளிக்காத தயிராக இருக்கணும். நீங்கள் வீட்டிலையே தயிர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்தால் பிரியாணி டேஸ்ட்டும் புளிப்பாக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் புளிக்காத தயிர் சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசி, இந்த டம்ளரில் பாஸ்மதி அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணி 1.5 டம்ளர். இந்த குட்டியோண்டு டம்ளர்லேயும் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய டம்ளர் அரிசி, ஒரு சின்ன டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு சரியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இந்த அளவு அரிசி எடுத்தால் 4 பேர் பெரியவங்க சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு பிரியாணி நிறையவே கிடைக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு எடுக்கணுமோ அதை கால்குலேஷன் பண்ணி இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 4 பேருக்கு தகுந்த மாதிரி தான் சமைச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அரிசியும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசினாலும் சரி, வீட்டில் சாப்பாடு அரிசினாலும் சரி, தாராளமாக இந்த பிரியாணியை செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம பிரியாணியோட டேஸ்ட் என்ன அப்படின்னா, வெங்காயம், அந்த ஸ்பைசஸ் எல்லாமே எந்த அளவுக்கு வதக்குறோமோ, பொன்னிறமாக வதக்கி கொஞ்சம் பொறுமையாக வதக்கி, தக்காளி நல்லா வதக்கணும், அந்த மாதிரி வதக்கி எந்த அளவுக்கு பொறுமையாக வதக்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துட்டு உப்பு டெஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அரிசியெல்லாம் வரும்போது பிரியாணிக்கு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா பிரியாணி ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். 20 நிமிஷமும் சிம்லேயே தான் இருக்கணும் அடுப்பு. இப்போ 20 நிமிஷம் கழிச்சு நம்ம கேஸ் ரிலீஸ் ஆனவுடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உதிரியாக சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
என்னடா மஞ்சள் கலராக இருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மிளகா சேர்த்ததுனால அதனால் கலர் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்ய தோணும். பாப்பாவுக்கு இந்த பிரியாணிலாம் ரொம்பவே பிடிக்கும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லியில் தூவி விட்டுட்டு அதை கரண்டியோட காம்பை வச்சு லேசாக அப்படி பரட்டி விட்டால் போதும். இல்லைனா சாதம் வந்து அப்படியே உடஞ்சிரும். அதனால் கரண்டியோட காம்பை விட்டு லேசாக பரட்டிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும், சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சைவத்தில் இது ஒரு மட்டன் பிரியாணி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மீல் மேக்கர் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.